إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டலில் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் ஏற்பட்ட புதுமைகள், அப்புதுமைகள் அனைத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் எம்மை நாளை மறுமை நாளில் நரகத்தின் பால் இட்டுச் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய எந்த உரையிலும் கூறியதை நான் உங்கள் முன்னில் கூறுகின்றேன். பேரன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இறை நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அண்ட சராசரத்தை படைத்து அதிலும் மற்றிட முடியாத அளவுக்கு உயிர் ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் குறிப்பாக இந்த மனித சமுதாயத்தை ஒரு கண்ணியமான படைப்பென்று அவனுடைய திருக்குர்ஆனிலே வர்ணித்து கூறுகின்றான். அது எவ்வாறு கூறுகிறான் என்று சொன்னால், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளிகளை சந்ததிகளை நான் ஒரு கண்ணியமான படைப்பாக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறேன் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையும் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ கண்ணியமான படைப்பென்று சொன்ன அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்திலே கூறுகின்ற பொழுது, லகது ஹலகனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை ஒரு அழகான ஒரு படைப்பாக ஒரு செம்மையாக செதுக்கி நான் படைத்திருக்கிறேன் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ அழகான படைப்பு, கண்ணியமான படைப்பு என்று வர்ணித்த அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை ஏன் இந்த உலகத்தில் படைத்தான் என்ற நோக்கத்தை கூறுகின்ற பொழுது, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்த நோக்கத்தை கூறும்பொழுது சொல்கிறான், அவனை கட்டுப்படுவதற்காக வேண்டி தான் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான் என்ற ஒரு செய்தியும் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ நாங்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நோக்கத்தை அல்லாஹ் கூறும் பொழுதும், ஜின்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நோக்கத்தையும் அல்லாஹ் கூறும் பொழுதும், லியஅ்புதூன் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். லியஅ்புதூன் என்று சொல்லிட்டு வந்தாலே மனிதனுக்கு நினைத்தவாறு இந்த உலகத்தில் வாழ முடியாது, மனிதனுக்கு நினைத்தவாறு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கலாம் என்ற ஒரு யோசனையை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்கி போட்டான். ஏன்னு சொன்னால், மனிதர்கள் என்பது ஆடு மாடு விலங்குகளை போல இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் கிடையாது. மனிதர்கள் என்பது அவர்களுக்கு இஸ்லாம் ஹலால் ஹராம், எது கூடும் எது கூடாது, எந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை வணங்குவதற்காக வேண்டி படைக்கு போட்டு, இந்த மனிதன் ஏன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டான், இந்த மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்திக்கிறோம், வளர்ந்திக்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய இலக்கு எல்லாம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், மறுமையை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் இருக்கணும். உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய நோக்கம், எங்களுடைய லட்சியம், எங்களோட தியாகம், எங்களோட உணர்வு, எங்களோட கட்டுப்பாடு, இது எல்லாம் எதுவாக இருக்கணும்னு சொன்னால், மறுமைக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், மறுமைக்காக நான் வாழணும், இறைவனுக்கு முன்னால் நான் நிற்கப்படக்கூடிய அந்த நாளில் நான் பிரகாசமான முகமாக நிப்பாட்டப்பட வேண்டும், கருமையான முகமாக நான் நிப்பாட்டப்படக்கூடாது என்ற ஒரு சிந்தனையை நினைத்து ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி கொடு காத்து கொண்டிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நீங்கள் நினைக்கலாம்,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் யாரெல்லாம் கடைசி மனிதர்களாக இருக்கிறார்களோ, மனிதன் என்று சொல்லிவிட்டால் எல்லோரும் அந்த மரணத்தை சுவைக்கத்தான் வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு தொடர்ந்து இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகிறான். வைன்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமா, கியாமத்து நாளன்று நன்மை தீமையெல்லாம் அல்லாஹ் தஆலா கண்டுபிடித்து மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாளில் அவர்களுடைய கூலிகள் எல்லாம் பரிபூர்ணப்படுத்தப்படும். சாதாரணமாக ஒரு மனுஷன் 60 வருஷம் வாழ்கிறான், ஆனால் அவன் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் மறுமைன்னு வச்சுக்கிறான். அந்த மறுமைன்னு சொல்லக்கூடிய நாளில் இருந்து உலகத்தில் யாருமே தப்ப முடியாது. அந்த நாள் அதிபயங்கரமான நாள். அந்த நாளை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்ல இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்திதா, வானபூமி படைக்கப்பட்ட அந்த அர் ரஹ்மானுக்கு முன்னால் வருகின்ற பொழுது எல்லோரும் அடிமையாகத்தான் வருவார்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அந்த நாளில் என்ன பண்ணப்படும் கேட்டால் எல்லார கூலியும் என்ன செய்யும்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பான். எல்லார கூலியும் அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால் பரிபூர்ணமாக்கி கொடுத்து போட்டு சொல்லுவான். ஃபமன் ஸூஸிய அனின் நார், யார் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று வௌதுகிலல் ஜன்னத, சொர்க்கம் நுழைகிறார்களோ, ஃபகத் ஃபாஸ், அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். நாங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நினைக்கணும் என்னென்னு கேட்டால், நாங்கள் அல்லாஹ் தஆலா மறுமையில் அந்த கூலியெல்லாம் பரிபூர்ணப்படுத்துவான்னு சொல்லிட்டான். யாருமே அதில் இருந்து தப்ப முடியாது சொல்லி போட்டு சொல்கிறான். இது எல்லாம் நினைத்து ஒரு மனிதன் வாழுகிறான்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மறுமையில் அவனுக்கு ஏராளமான கூலிகளை தர காத்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாசரல் ஹயாத்த துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, உலகமா மறுமையாண்டு வருவது. ஒருத்தன் முடிவெடுக்கிறான், உலகம்னு ஒருத்தன் முடிவெடுக்கிறான். அப்படி முடிவெடுத்தான்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, அவனோட தங்குமிடம் நரகம்னு சொல்கிறான். உலகத்தை தேர்ந்தெடுப்பது என்பது உலகத்தில் தின்னாமல் குடிக்காமல் குடும்பத்தை கவனிக்காமல் தொழிலுக்கு போகாமல் வேலை வெட்டிக்கு போகாமல் இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுதான்னு கேட்டால் இஸ்லாம் இப்படி இது ஒரு போகிற கருத்து சொல்லவே இல்லை. ஒரு மனிதன் நன்றாக உடுத்த வேணும், நல்லாக தின்னணும், நல்லாக வருமானம் ஈட்டணும், நல்லாக வியாபாரம் பண்ணணும், இது எல்லாம் பண்ணணும். தேர்ந்தெடுக்கிறது என்று சொல்கிறது அந்த துனியாவை தேர்ந்தெடுத்த காரணத்தினால மறுமையிட சிந்தனை இல்லாமல், இறைவனுடைய சிந்தனை இல்லாமல், மாமனிதர் நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லாமல், உலகத்துடைய பேராசைக்கு அடிமைந்து இறைவனுடைய கட்டுப்பாடுகளை மீறி இறைவனுடைய சொல்லுகளை மாறுபாடு செய்து உலகத்தில் அவ்வாறு யார் இந்த துனியாவை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபைனல் ஜஹீம ஹியல் மஅவா, சுட்டெரிக்கும் அந்த அக்னி குண்டத்தை அவனின் தலைக்கு மேலால் ஊற்றி அவனை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த நரக நெருப்பை நான் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன் என்ற ஒரு செய்தியும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். தொடர்ந்து சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் இறைவனுக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய ஆசைகளை கட்டுப்பட்டு அந்த இறைவனுக்கு முன்னால் அந்த நிற்கக்கூடிய நாளை பயந்து அவனுடைய மன இச்சைகளை கட்டுப்பட்டு உலகத்துடைய ஆசைகளுக்கு முகம் கொடுக்காமல் யார் உலகத்தில் வாழுகிறானோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கிறான், அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்க சோலைகள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இப்போ உலகம்னு சொல்கிறோமே, இந்த உலகத்தில் வாழுகிறோமே, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நாங்கள் எந்த உலகத்துக்காக நீ மோகம் கொண்டு வாழ்கிறோமோ இந்த உலகத்தை படைத்த இறைவன் சொல்கிறான், இந்த உலகம் என்று சொன்னால் என்ன? நாம் வாழக்கூடிய உலகத்தை பற்றி இறைவன் வர்ணிக்கிறான் எப்படின்னு கேட்டால், ஏழமோ எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பச்சை பிள்ளையை சொல்கிற மாதிரி சொல்லித்தாரான். எப்படின்னு கேட்டால், நீங்கள் நினைச்சிடக்கூடாது நாளை மறுமையில் இறைவன் இந்த மாதிரியெல்லாம் தண்டிக்கிறானே, இந்த மாதிரியெல்லாம் சூரியனை கொண்டு மேலே வச்சுக்கிறானே, இந்த மாதிரியெல்லாம் நெருப்புட சூட்டை கூட்டுறானே, இந்த மாதிரியெல்லாம் வேதனை பண்ணுறானே, இறைவனுக்கு இரக்கம் இல்லையா என்று எந்த மனிதனுக்கும் உள்ளத்தில் கடுகளவும் வந்துடக்கூடாது என்பதற்காக ஒரு பச்சை பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி, ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இரக்கத்தோட பாசத்தோட அந்த படைத்த இறைவன் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக
எப்படி இந்த உலகத்தை பற்றி சொல்கிறான்னு கேட்டால், இந்த உலகத்தை படைச்சவனே சொல்கிறான், இன்னொருத்தர் சொன்னது கிடையாது. ஒரு பொருளை கண்டுபிடித்தவன் அந்த பொருளை பற்றி சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த பொருளுடைய யதார்த்தமும் அந்த பொருளுடைய உண்மைத்தன்மையும் அந்த பொருளுடைய அதாவது அதனுடைய தாக்கமும் விளங்கும் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அதே போலதான் இந்த உலகத்தை படைத்த இறைவனே சொல்லுகிறான். என்ன தெரியுமா? பச்சை புள்ளையை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஏலமோ ஒட்டுமொத்த மனித சமுதாயங்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களோட மெமரிக்குள்ளே ஏற்றி கொள்ளுங்க, உங்களோட தலைக்குள்ளே உள்வாங்கி கொள்ளுங்க, உங்களோட சிந்தனைக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் வாகனத்தில் போனாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி, ஜப்பானில் இருந்தாலும் சரி, கொரியாவில் இருந்தாலும் சரி, ஆசியாவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உன்னோட மெமரியில் என்ன இருக்கணும் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையுடைய சிந்தனையை பற்றி உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி பச்சை பிள்ளையை சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் இதை மறுத்து இதுக்கு இறைவனுக்கு கட்டுப்படாமல் வாழக்கூடிய காரணத்தினால தான் அல்லாஹ் தஆலா அந்த நரகவாசிகள் சொல்லுவார்கள், ஒரு நாள் இந்த வேதனையை எங்களை விட்டும் இல்லாமாக்கு. தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ள, இரக்கத்துக்கே ஒரு தரிப்பிடம் என்று சொல்லக்கூடிய, இரக்கத்துக்கே விலாசம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் வல்ல ரஹ்மான் இந்த அளவுக்கு ஒரு மனித சமுதாயத்தை வேதனை செய்கிறான் என்று நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த மாதிரி போதனைகள் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் விளங்குற விதத்தில் ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். ஏலமோ அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்பது நிச்சயம் கிடையாது, இது உண்மை கிடையாது. வெறுமனிய ஷோ, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு பியூட்டியா இருக்கும், பார்க்கறதுக்கு மனசு அப்படியே கொண்டு போற மாதிரி இருக்கும். ஆனா இதை நம்பி விடாதே, இது அம்புட்டும் பொய். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தவனே சொல்லி காட்டுறான். இந்த உலகம் என்றால் லைபுன், விளையாட்டுன்னு சொல்றான். நம்ம விளையாடுவோமா இல்லையா? அந்த விளையாட்டு போல அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு சொல்றான், வலவுன் வசீனா, இது வெறுமனிய விளையாட்டும் வீணும் அலங்காரம் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன் நீ உலகத்தை பாருங்க, உலகத்தில் அதிகமான மக்கள் ஏன் வழிகட்டு போறார்கள்? இந்த விளையாட்டும் வீணான காரியத்தாலையும் உலகத்தில் கவர்ச்சிக்கு மயங்கி போறான். உலகத்தில் அந்த மாதிரி ஒரு அலங்காரத்துக்கு மயங்கி போற காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், நீ மயங்கிறாத சொல்லி போட்டு சொல்றான். வதஃபாഖுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத் சொல்லி போட்டு சொல்றான். மேலதிகமாக ஒரு தகவலை சொல்றான். உலகம்டா வீணு விளையாட்டு அலங்காரம் சொல்லி போட்டு மேலதிகமாக சில தகவலை சொல்லி தரான். என்ன தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுத்து அதிகமான பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்து ஒருவருக்கு ஒருவர் என்ன செஞ்சு கொள்வாங்க தெரியுமா? பெருமை அடிச்சு கொள்வாங்க. சொல்லி போட்டு சொல்றான், இந்த உலகம்டா வீணு, நல்லா ஏற்றி கொள்ளுங்க. நாளை மறுமையில் இறைவன் மீது குறை சொல்லக்கூடாது. நாளை இறைவன் மீது ஏன் இவ்வாறு தண்டனையை தருகிறான் என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக பச்சை பிள்ளை சொல்ற மாதிரி இறைவன் சொல்றானா? கிடையாது. இது விளையாட்டுங்கிறான், எங்களுக்கு தெரியும் விளையாட்டுண்டா என்னண்டு. இது வீணுன்னு சொல்றான், வீணுண்டா தெரியும், எங்களோட மெமரிக்கு தெரியும், எங்களோட சிந்தனைக்கு தெரியும். இது அலங்காரம்னு சொல்றான், எங்களுக்கு பச்சையாக தெரியும் அலங்காரம்டா என்னண்டு. ஆனால் இதை ஒரு மனிதன் உள்வாங்கி மறுமைக்காக வாழ்வானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன தெரியுமா? இந்த உலகம்னு சொன்னா இவ்வளவுதான் சொல்லி போட்டு அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறான். என்ன உதாரணம் தெரியுமா? கமசலி கைசின், ஒரு மலை துளியே போலங்கிறான். மழை பெய்யுமா இல்லையா? இந்த மலை துளியை போலன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லி போட்டு சொல்றான், இந்த மலை துளியை எப்படி உதாரணம் காட்டுறான் தெரியுமா? அஜபல் குஃபாரு நபாத்துஹு, ஒரு இறை மறுப்பாளர் என்ன பண்றான்னு கேட்டா, பூமியில ஒரு வித்தை போடுறான். இந்த பயிர்கள் வரும் இல்லையா, அந்த வித்தை தூக்கி ஒருத்தன் போடுறான். போட்ட உடனேயோ சும்மா எஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, அல்லாஹ் தஆலா சொல்றான் எப்படின்னு கேட்டான், பூமியில ஒரு வித்தை போட்டோம்னு சொன்னா மலைக்கு என்ன பண்ணு தெரியுமா? அப்படி அழகா பச்சை பசேர்னு மின்னும், பார்க்கறதுக்கு அப்படி பச்சையா இருக்கும், மனதை கொண்டு போற மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ நேச்சுரலா இருக்கும், அவ்வளோ பியூட்டியா இருக்கும், பார்க்க சொல்ல கண்ணை அப்படி போட்டு கிளிக்கும். அல்லாஹ் சொல்றான் அப்படித்தான் இருக்கும். அந்த பச்சை எப்போதுமே பச்சையா இருக்குமா? அல்லாஹ் கேட்குறான். ஒரு பச்சை இருக்குது, அது பார்க்க அப்படியே பச்சையா வளர்ந்துக்குது. அல்லாஹ் சொல்றான், அது எந்த நாளும் பச்சையா இருந்துருமா? அப்படி எந்த நாளும் பச்சையாக ஒரு வாழ்க்கை வேணும்னு சொன்னா
அது மறுமைதான் என்று விளங்கிக் கொள்ளணும். உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்ல வாரான். சொல்லி போட்டு சொல்கிறான், அந்த பச்சை எப்படி மஞ்சள் நிறமாக மாறும், எந்த காலமும் பச்சையாக இருக்குமா? இருக்காது. அது அப்படியோ மஞ்சள் நிறமாக மாறி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்ம யகூனு ஹுதாமா, அது பச்சை எப்படி மஞ்சளாக போச்சுதோ, அந்த மஞ்சள் எப்படி குப்பை கூலமாக மாறுதோ, அது போல தான் இந்த உலகம்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யாரு? இந்த உலகத்தை படைச்சவன் சொல்கிறான், இன்னொருத்தன் சொன்னது கிடையாது. இந்த உலகத்தையே உருவாக்குனவன் சொல்கிறான், சும்ம யகூனு ஹுதாமா, அந்த உலகம் என்னன்னு தெரியுமா? குப்பை கூலம்னு சொல்லி போட்டு கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். நீ குர்ஆனுடைய போக்கு எடுத்து பாருங்க, நீ குர்ஆன் நல்லா தர்ஜுமா எடுத்து வாசிச்சு பாருங்க. பச்சை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு வந்து போட்டு அல்லாஹ் யாருன்னு நிரூபிப்பான். அவன் யாருன்னு ஒரு இடைக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு குண்டை தூக்கி போடுற மாதிரி சொல்லுவான். என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் ஷதீத் வ மக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரிضவான். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என்ன தெரியுமா? வ மக்ஃபிரத்து மினல்லாஹ் வஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் ஷதீத். நாளை மறுமையில் இந்த மாதிரி உலகத்தை வர்ணிச்சு போட்டு ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். ஒன்று அஸாபை சொல்கிறான், ஒன்று மக்ஃபிரத்தை சொல்கிறான். நல்லா விளங்கிக்கொள்ளணும். என்ன தெரியுமா? வஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் ஷதீத்னு சொன்னால் மறுமையில் கடுமையாக தண்டிப்பேன். அல்லாஹ்வுடைய அதாபுண்டாலே தண்டனை தான். இறைவன் அதாபுட வார்த்தை குர்ஆனில் சொல்லிட்டாலே, அதாபுண்டா என்ன மீனிங்? தண்டிப்பேன். ஆனால் சும்மா தண்டிக்க மாட்டேன். அல்லாஹ் தண்டிச்சாலே தாங்க முடியாது, அதாபுன்னு சொல்லி போட்டாலே கதை முடிஞ்சிட்டுது. ஆனால் இந்த கதையை இன்னும் மெருகூட்டுறதுக்கு, கதையின் கதாநாயகனாக இறைவன் மாறுறதுக்கு என்ன சொல்கிறான் தெரியுமா? அதாபுன்னு சொல்லாமல் அதாபுன்னு சொல்லி போட்டு தண்டிப்பன்னு சொல்லி போட்டு அந்த தண்டனை இறைவன் வர்ணிக்கிறான். லேசு மாசான தண்டனை கிடையாது. சொல்லி போட்டு சொல்கிறான், ஷதீத், நான் கடுமையாக தண்டிப்பேன். யாரை தண்டிப்பேன் தெரியுமா? இந்த உலகம் குப்பை கூலம் வீணு விளையாட்டெல்லாம் சொல்லியும் மண்டைக்கு நல்லா ஏறியும் அதை பொருட்படுத்தாமல் உலகம்தான் நோக்கம் என்று தாண்டோனித்தனமாக வாழ்ந்தார்கள் தெரியுமா? இவர்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த நரக அக்கினி குண்டியில் போட்டு என்ன பண்ணுவோன்னு சொன்னால் அவர்களை போட்டு நான் எரிப்பேன் என்ற ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். தொடர்ந்து சொல்கிறான், வ மக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரிضவான். இந்த உலகம் குப்பை கூலம்னு சொல்லி போட்டு இதை தூக்கி எறிஞ்சி அதுக்குண்டு உலகமே வானாமென்னு இஸ்லாம் சொல்லையில. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்லா தின்னுங்க, நல்லா குடிங்க, நல்லா உடுத்துங்க, நல்லா வியாபாரம் பண்ணுங்க, குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இது முறைப்படி வாழுங்க, இதில் தப்பு கிடையாது. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்கிறான், வ மக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரிضவான். யாரு இந்த உலகம் குப்பைன்னு நினைச்சி, இந்த உலகம் விளையாட்டுன்னு நினைச்சி, இந்த உலகம் வீணுன்னு நினைச்சி தனது இச்சையை கட்டுப்பட்டு உலகத்தில் இறைவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய நாளை பயந்து உலகத்தில் யார் வாழ்றானோ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏண்ட ரஹ்மத் அவனுக்கு இருக்குது, ஏண்ட மக்ஃபிரத் அவனுக்கு இருக்குது, ஏண்ட இரக்கப்பார்வை அவனுக்கு இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இவ்வளவு தான் உலகத்துடைய வாழ்க்கை, இவ்வளவு தான் உலகம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை. நீங்கள் மனசில் நல்லா கை வச்சு கொள்ளுங்க. சாதாரணமாக எடறி உளுந்தாலே சாவக்கூடிய மரணிக்கக்கூடிய ஒரு உடம்பை தந்து, ஒரு ஆயுளை தந்து, ஒரு வாழ்க்கையை தந்து தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா அனுப்பிக்கிறான். நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. இன்றைக்கு இருப்போம், நாளைக்கு மரணிச்சு போயிடுவோம். அன்புக்குரியவர்களே, எங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? ராவ் 12 மணிக்கு தான் வந்து மலக்குல் மௌத் ரூஹ் எடுக்க போகிறாரா? தாராளமாக கொடுக்குற மனப்பக்குவத்தை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். வந்து கேட்குறாரா? கடன் இல்லை, பொய் இல்லை, ஏமாத்து இல்லை, வஞ்சகம் இல்லை, கவடம் இல்லை, ஏமாற்றம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. டைமுக்கு தொழுறேன், இபாதத்தில் இருக்கிறேன், கொடுக்கல் வாங்கல் சரியாக பேணுறேன், முஸ்லீம்களோட நல்லா நடக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போ இருக்கும்னு சொன்னால் மறுமைதான் நோக்கம் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழணும். இறைவன் தான் என்ற ரப்பு, எனக்கு கூலி தரக்கூடியவன், இவன் மட்டும் என்னை பொருந்தி கொண்டால் போதுமே என்று ஒருத்தன் வாழுவானாக இருந்தால் உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லட்டும், உலகத்தில் 1000 பேர் 1000 கதைக்கட்டும், உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லட்டும், இறைவன் தான் என்று ஒருத்தனுக்கு வந்துட்டு வைங்க, மறுமை நான் என்று வந்த ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எதை பற்றியும் கவலை கிடையாது. அன்புக்குரியவர்களே, நோக்கம் அருமையாக இருக்க வேண்டும், லட்சியம் அருமையாக இருக்க வேண்டும். எங்களோட நோக்கம், இலக்கு, லட்சியம் அருமையாக இருக்குமாக இருந்தால் இந்த உலகத்தை இறைவன் காலுக்கு கீழால் தூக்கி போடுவான். நம்பிக்கை வேணும். என்ன நம்பிக்கை? உலகத்தில் கஷ்டம் வரும், உலகத்தில் பிரச்சனை வரும், அதுக்குன்னு இறைவன் இல்லைன்ற அர்த்தமா? அதுக்குன்னு மறுமை வாழ்க்கை இல்லைன்ற அர்த்தமா? அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் இறைவனின் பால் தகர்ருபன் இல்ல அபுத், ஒரு அடியான் இறைவன் பால் நெருங்கக்கூடிய ஒரு ஏற்பாடை அல்லாஹ் தஆலா பண்ணி தந்திக்கிறான்.
அன்புக்குரியவர்களே, இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்றதாக இருந்தால் நன்றாக எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை எவ்வாறு வளர்த்து விட்டு போனாங்க தெரியுமா? அந்த அரபி உலகத்தில் ஜுஹால்களாக, அதாவது மடமையின் ஒரு உருவம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்தளவு ஒரு ஜுஹால்களாக வாழ்ந்தார்கள் அன்றைய அரபியர்கள். அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை மறுமைக்காக வேண்டி மாற்றினார் எங்களுடைய மாமனிதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு மாற்றினாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு மறுமையில சிந்தனையை கொடுத்தாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு இறைவனுக்காக வாழ்ந்தாங்க தெரியுமா? மறுமண்டு வந்துட்டா உலகத்தை தூக்கி எறிவார்கள். நோக்கம் சஹாபாக்களுக்கு மறுமையாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பஞ்சாயத்து வருது. என்ன தெரியுமா? ஒரு பேரிச்சம்பழ பஞ்சாயத்து வருவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரு? இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு படிச்சுக்கிறோம். என்ன வருதுன்னு கேட்டால் அதில் ஒரு விஷயத்தை சொல்லத்தாங்க வரேன். அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவருக்கு முன்னால் ஒரு பேரிச்சம்பழம் என்னன்னு கேட்டால் ரெண்டு பேருக்கும் அந்த வாயலுக்கு அவங்க 2 பேரும் லேண்டுக்கு மத்தியில் என்னன்னு சொன்னால் ஒரு பேரிச்சம்பழம் ஒன்று நிற்கிது. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த பேரிச்சம்பழத்தை ஒரு ஆள் நினைக்கிறார் அப்படியோ சேர்த்து சோறு போட்டுக்கொள்ளணும், வேலியை போட்டுக்கொள்ளணும், மதியில் போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி போட்டு அந்த மனுஷனில் போய் கேட்குறாரு, அடே அப்பா கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை விட்டு தந்துடுறேன், நான் சேர்த்து வேலியை போட்டுக்கிறேன்னு சொன்ன உடனேயும் இவன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த பஞ்சாயத்து ஆட்ட வருதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அப்போ யார் நீதிபதி, யார் லோயர்னு கேட்டால் ரசூல்லா தான் எல்லாம். எது அப்படி தான் ரசூல்லா வளர்த்தாங்க. அப்போ என்னன்னு பண்ண இந்த கேஸ் ரசூல்லாட்ட வந்த உடனேயோ ரசூல்லா சொல்கிறாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை விட்டுடலாமே, அவனுக்கு கொடுத்துறப்பா, சொர்க்கத்தில் உனக்கு அல்லாஹ் ஒரு பேரிச்சம்பழம் தருவான். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க? சொர்க்கத்தில் உனக்கு ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும், இந்த பேரிச்சம்பழத்தை நீ கொடுத்துற இவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனேயும் கொடுக்க இயலாதுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் கொடுக்க இயலாதுங்கிறாரு. அப்படியா? இந்த செய்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இன்றைய காலம் மாதிரி இல்லையே, இப்போ தான் விடிவெள்ளி தினகரனுக்கு வர லேட் ஆகும். எங்கடாக்கு அவ்வளோ நியூஸ் பரப்புறதுல அவ்வளோ வேகமாக இருப்பாங்க, பேப்பருக்கு வரத்தான் இப்போ லேட்டு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்படி கிடையாது. ஃபேஸ்புக் இருந்துச்சுதா, வாட்ஸ்அப் இருந்துச்சுதா, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சுதா, ட்விட்டர் இருந்துச்சுதா, எந்த ஒரு வலைத்தளமும் கிடையாது. அப்போ எப்படி அந்த செய்தி பரவும்னு கேட்டால், ஒரு ஆள் சொல்லி அவரை சொல்லி அங்கே போய் இப்படி தான் என்ன பண்ணும்னு கேட்டால் அந்த செய்தி பரவும். அதுபோல தான் இந்த ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தா சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும்ன்ற செய்தி அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தெரிய வருவது. தெரிய வந்த உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழமா, மறுமையில் இப்படி ஒரு கிடைக்க போதா? உடனே என்ன பண்ணாரு தெரியுமா? அவரை மனசை பாருங்க, கல்பை பாருங்க. அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சிந்தனை குறைஞ்சி போவையில், அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அதாவது மெமரி குறைஞ்சி போவையில், நோக்கம் மெமரி ஃபுல்லாக மறுமையாக இருந்தது, நோக்கம் அவருடைய சிந்தனை ஃபுல்லாக இறைவனாக இருந்தது. என்ன பண்ணுறாரு தெரியுமா? உடனே போகிறாரு, போயிட்டு சொல்கிறார் என்ன தெரியுமா? இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை தாவ, இந்த பேரிச்சம்பழத்தை நீ தரணும், நான் உனக்கு என்ன தருவேன் தெரியுமா? ஏண்டா ஒட்டுமொத்த தோட்டத்தையும் நான் தரேன், இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை தாவேன் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனேயோ ரசூலுல்லாஹ் சொல்லியே கொடுக்காதவன் இப்போ என்ன பண்ணுவார்? ஒட்டுமொத்த தோட்டமே கிடைக்க போகுதுன்னு சொன்ன உடனேயும் இந்த பேரிச்சம்பழத்தை வாங்குறாரு. யாரு? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த பேரிச்சம்பழத்தை, அவருடைய தோட்டத்தை எல்லாத்தையும் கொடுத்து போட்டு அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கிட்டு போகிறாரு. யார்கிட்ட வாங்கிறாரு? வாங்கி எந்த மனிதன் கேட்டாரோ அந்த மனிதனுக்கு ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்ச உடனேயோ இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வராரு. ஏன் வராரு? அது சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையா? அந்த வாக்குறுதியை பெற்று தனக்கு அது கிடைக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோடு என்ன பண்ணுறான்னு கேட்டால் வாரார் ரசூலுல்லாஹ்ட்ட. வந்த உடனேயோ அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த பேரிச்சம்பழம் ஒன்று கொடுத்தா சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி எந்த மனிதர் உங்கள்கிட்ட கேட்டு வந்தாரோ நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்ன உடனேயோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பேரிச்சம்பழம் தான் சொர்க்கத்தில் கிடைக்கும்னு முன்னாடி சொன்னாங்க. யாருக்கு? நல்ல விளையங்கோலன்னு என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஒரு மனிதர் சொன்னாரா இல்லையா?
ஒரு பேரிச்சம்பழத்தை கூட சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கும்ண்டு. ஆனால் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுத்து சொத்துண்டா அந்த காலத்தில் என்ன 100,000 பேரிச்சம்பழம் இருந்தால் சொத்துக்காரன். அப்போ அந்த தோட்டத்தையே கொடுத்து போட்டு என்ன பண்ணுறாரு தெரியுமா? ரசூல்லாட்ட வந்து சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்தை நான் முடிச்சு போட்டேன், அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி நான் கொடுத்து போட்டேன், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்குமா? அந்த ஒன்று தான் வாக்குறுதியாக இருந்த ரசூலுல்லாஹ் இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த உணர்ச்சியை பார்த்து, இந்த ஈமானை பார்த்து அந்த ஒன்று எப்படியா மாறிச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, கம் மின் அதுகின் ராஹ லி அபி தஹ்தாய் ஃபில் ஜன்னதி காலஹா மிராரன். சொன்னாங்க, அபூ தஹ்தாவுக்கு சொர்க்கத்தில் எத்தனை பேரிச்சம்பழம் கிடைக்க போகுதோ என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஈமானை பார்த்து, இந்த அவருடைய அந்த இறையச்சத்தை பார்த்து, இந்த மறுமையின் கொண்ட ஆசையை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒன்னை எப்படி மாத்தினாங்க தெரியுமா? எத்தனை பேரிச்சம்பழங்கள் கிடைக்க போகுதோ அபூ தஹ்தாவுக்கு சொர்க்கத்தில் சொல்லி போட்டு ஒருக்கா சொன்னாங்களா? இல்ல, சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். காலகாமிராரன், எத்தனை கிடைக்க போகுதோ எத்தனை கிடைக்க போகுதோண்டு ரசூலுல்லாவே அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த செயலை பார்த்து வியப்பூட்டிக்கிறாங்கன்னு சொன்னா நோக்கம் என்ன? அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹுக்கு சின்னனை குறைஞ்சா போய் கொடுத்தாங்க. ஒரு தோட்டத்தை கொடுத்து ஒரு பேரிச்சம்பழம் வாங்கணுமா? இது சாதாரண ஒரு சின்ன பிள்ளைக்கும் தெரியாத நஷ்டம் உண்டு. ஆனால் சிந்தனை என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறுமையாக இருந்துச்சு. இதோட விஷயம் முடிஞ்சிட்டா? இல்லை, அந்த தோட்டத்துக்குள்ளே தான் அவருடைய வீடும் இருந்தது. அந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்தையும் கொடுத்தா இப்போ வீட்டையும் சேர்ந்து கொடுக்கணுமா இல்லையா? வீட்டில் யார் இருப்பா? வைஃப் இருப்பா. போகிறாங்க அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு, போய் சொல்கிறாங்க, இன்றைக்கு நான் ஒரு வியாபாரம் ஒன்று பண்ணினேன், இந்த விஷயத்தை சொல்கிறாரு, இந்த பேரிச்சம்பழ பஞ்சாயத்தை சொல்கிறாரு. சொன்ன உடனேயோ இவர் தான் இந்த ஈமான்டா, அவருக்கு கிடைச்ச வைப் எந்த ஈமான்தாரி தெரியுமா? இந்த மாதிரி சொன்ன உடனேயோ சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுத்துட்டோம்டி வா வெளியேன்னு சொன்னால் இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுவாளுங்க? நம்மளை திரட்டி விட்டுருவாள்களா இல்லையா? ஆனால் அந்த பெண்மணி என்ன சொல்கிறா தெரியுமா? ஃபகாலத் ரபிஹல் பைஉ, தெளிவாக சொல்கிறார். அபூ தஹ்தாவே, உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு தான் ஒரு வியாபாரமான இலாபம் ஊட்டக்கூடிய ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துக்கிறாங்கன்னு அவரோட வைஃப் சொல்கிறான். தோட்டம் போயிட்டு டென்ஷன் ஆகையில் அவங்களுக்கு தெரியாதா என்ன இல்லை என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்தளவு ஈமான உணர்வு, மறுமையில சிந்தனை, இறைவனுக்காக வாழணும், இறைவனுக்காக வேண்டியே மரணிக்கணும் என்ற செயலெல்லாம் இறைவனுக்காக இருக்கணும், சொர்க்கம் கிடைக்கணும், சொர்க்கத்தில் ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கணும்னு சொல்லி போட்டு ஒட்டுமொத்த தோட்டத்தையே இழந்தாரா இல்லையா? என்ன காரணம்? மறுமையின் நோக்கம் வளர்ந்தாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க. அன்றைய கால சஹாபாக்களை பச்சை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி அழகா சொல்லி, அழகா அன்பாக சொல்லி அந்த மக்களை மறுமைக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஒன்று சேர்த்தார்கள். ஏன்? நாங்கள் மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், மறுமைக்காக வேண்டி வாழ வந்தவர்கள். நோக்கம், இலக்கு, லட்சியம் எல்லாம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் மறுமையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஒரு அடிப்படையில் எனது முதல்வரை முடித்து கொள்கிறேன்.